சமையல். இன்னைக்கு நம்ம கரூரில் இருக்க மதுரா மெஸ்ஸுங்க. இது வந்து ஒரு ஐயர் ஹோட்டல் தான். எனக்கு வந்து ஹோட்டலில் சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் வந்து இந்த மாதிரி ஃபுட்டு எங்கே நல்லா இருக்குது அப்படின்னு விசாரித்து தான் வருவேன். அது எப்பயாவது ஒரு நாள் தான் நடக்கும். இன்றைக்கி வந்து நம்ம மதுரா மெஸ் வந்துருக்கோம். எல்லாருமே சாதாரணமாக பெரிய பெரிய ஹோட்டலில் தான் வந்து எல்லாமே டிஃபன் வெரைட்டிஸு லஞ்சு எல்லாமே நல்லாயிருக்குன்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி வந்து சின்ன ஹோட்டல்லையுமே வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் அவர் வந்து நான் எங்கேயாவது ஊருக்கெல்லாம் போயிட்டா இங்கே தான் வந்து சாப்பிடுவாங்க. சொல்லிகிட்டே இருப்பார், நீ ஒரு நாள் அங்கே வா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுக்கு எனக்கு இன்றைக்கி தான் டைம் கிடச்சிதுங்க. நைட் டின்னர் தான் நான் எடுத்துக்க வந்திருக்கேன். வாங்க இப்போ என்னென்ன மெனு அங்கே இருக்குது நம்ம பார்த்துடலாம். மதுரா மெஸ் எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிடுறேங்க. கரூரில் ஈஸ்வரன் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்குங்க. ஈஸ்வரன் கோவிலில் தெற்கு வாசல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஆப்போசிட்டில் தான் மதுரா மெஸ் இருக்குங்க. ஐயப்ப சேவா சங்கத்துலேருந்து ஒரு 4 பில்டிங் தாண்டி இருக்குது. ஐயப்ப சேவா சங்கம் அமைஞ்சிருக்கிற இடத்துல கிழக்கு மேற்கு ரோட்டில் தெற்கு பக்கமாக வடக்கு பார்த்து கோவிலை பார்த்து இந்த மெஸ் இருக்குங்க. நம்ம உள்ளே நுழையும் போதே மதுரா மெஸ் உரிமையாளர் சகோதரர் சுகுமார் எழுத்து வந்து நம்மளை வரவேற்றாங்க. அவரோட ஃப்ரெண்டு சண்முகம்ங்க. இவங்க எங்கள் வீட்டுக்காரரையுமே நல்லா தெரியும். பேஸ்கெட் பால் விளையாடும் போதெல்லாம் நாங்கள்லாம் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு அறிமுகப்படுத்திட்டு எங்கிட்ட பேசினாங்க. எங்கள் வீட்டுக்காரரை பற்றியும் என்னுடைய மாமனார் அவங்கள பற்றியுமே வந்து சகோதரர் சண்முகம் அவங்க வந்து ரொம்பவே விளக்கி சொன்னாங்க. அந்த காலத்திலே எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், நல்ல கடுமையான உழைப்பாளி அப்படிங்கிறதையும் எங்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. உள்ளே நுழைஞ்ச உடனே மெனு போர்டு இந்த மாதிரி வச்சுருக்காங்க. என்னென்ன வெரைட்டி அவங்க ரெடி பண்ணுறாங்க, எவ்வளோ ப்ரைஸு எல்லாமே டீட்டெயில்டாக அதில் கொடுத்துருக்காங்க. இந்த பில்டிங் பாருங்கள், அந்த காலத்து பில்டிங் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். ஆனால் நல்லா சுத்தமாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம கரூரில் இருக்க மதுரா மெஸ்ஸுக்கு வந்துட்டோங்க. நம்ம ஹோம்லியாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சா இங்கே எல்லாமே வந்து வீட்டில் செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஈஸ்வரன் கோவில் பக்கத்தில் தான் மதுரா மெஸ் இருக்குங்க. வீட்லேயே சாப்பிட்டு போர் அடிச்சது, அதான் இன்றைக்கி நம்ம ஹோட்டலுக்கு வருவோம் அப்படின்னு முடிவு பண்ணப்போ சரி மதுரா மெஸ் வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு தான் நான் இங்கே வந்திருக்கேன். கரூரில் எங்கே என்ன நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கேன். மதுரா மெஸ் பற்றி நான் இன்றைக்கி தான் கொடுக்குறேன். நல்லா வீட்டில் சாப்பிட்ற ஒரு ஃபீல் கிடைக்கும் நமக்கு. இந்த சரௌண்டிங்ஸும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அமைதியாக இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஒரு மெஸ்ஸு தாங்க, ஆனால் சாப்பாடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் என்னென்ன டேஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்வீட்டு. ஆமாம், ஸ்வீட் அல்வா நீங்களே ப்ரிப்பேர் பண்ணது இல்லைங்களா? எல்லா ஸ்வீட்டுமே கிடைக்குங்களா? நாங்கள் போட்டு கோதுமை மிக்ஸ் பாக்கு பாதாம் அல்வா, கேரட் அல்வா, நட்டு இதெல்லாம் நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். அது யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் சொல்லி அக்கா வசதி ஆர்டர் தான் நாங்கள் பண்ணுவோம். கேசரியாக ஆர்டர் பண்ணி கொடுப்பீங்க லோக்கலில் இருக்கவங்களுக்கு. ஆமாம், இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து வெளியிலுமே அனுப்புவீங்க? வெளியில் கேட்டாங்க கொரியரில் அனுப்புவீங்களா? அனுப்புகிறோம். ஸ்நாக்ஸ் ஐட்டத்தில் காரம் என்னெல்லாம் பண்ணுறீங்க? மிக்சரு, ரிப்பன் பக்கரை, தேன்குழல், முத்துசாரை, காராசல் அந்த ஐட்டம் இருக்கும். மிக்சர்னால் ட்ரெடிஷன் பழைய முறைப்படி நாவல், ஓமம் பொடி, கடலை, நிலக்கடலை, பூந்தி இதெல்லாம் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்திருக்கோன்னு சொல்லிவிட்டு வந்து முறைப்படி இனிப்பு வச்சாங்க. அல்வா தான் வச்சுருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. எந்த ஊருக்கு போனாலுமே என்னோடய சாய்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இட்லியாக தான் இருக்குங்க. நான் ஒரு இட்லி பிரியங்க. எங்கே வந்தாலுமே வந்து நான் இட்லி தான் ஃபஸ்ட்டு வாங்குவேன். இட்லி பாருங்கள், அப்படியே வீட்டு இட்லி மாதிரியே நல்லா சாஃப்டாக இருக்குது. அதுக்கு வந்து தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி, சாம்பார் ஒன்றுமே இருக்குது. இப்போ நம்ம வந்த நேரம் நல்லா ஃப்ரீயாக இருக்குங்க. சட்னி சாம்பாரோடு சாப்பிடும்போது இட்லி அருமையாக இருக்குங்க. பாருங்கள், அப்படியே பிக்கும் போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நம்ம வீட்டு இட்லி மாதிரியே இருக்குங்க. அடுத்ததாக ரவா தோசை வாங்கிட்டேங்க. மார்னிங் டைமாக இருந்தால் நான் வந்து நெய் ரவா தான் வாங்குவேன். ஹோட்டலுக்கு வந்தால் எனக்கு நெய் ரவா ரோஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நைட் டைம் அப்படிங்கிறதுனால நான் ப்ளைன் ரவா தான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன். ப்ளைன் ரவா பாருங்கள், நல்லா முருகெலாம் அருமையாக இருக்குது. ரவா தோசை எப்படின்னாலே சட்னி சாம்பார் தான் காம்போ இல்லைங்களா? சூப்பராக இருக்குங்க. அடுத்ததாக நம்ம சப்பாத்தி வாங்கிட்டோம். ரவா தோசையே கண்டிப்பாக ஒன்று சாப்பிட முடியாதுங்க. நானும் எங்கள் விக்னேஷும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். அதே மாதிரி சப்பாத்தியுமே ஒன்று வாங்கி நாங்கள் 2 பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். நம்ம அப்போ தான் 1-2 மெனுவாவது டேஸ்ட் பண்ண முடியும் இல்லைங்களா? அதனால தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம். இப்போ டேஸ்ட் பண்ணுறதுக்காக சப்பாத்தியும் வாங்கிட்டேங்க.
சப்பாத்தி வெஜ் குருமா தான், வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு தான் வச்சுருக்காங்க. ரொம்ப மைல்டாக காரம் இல்லாமல் சப்பாத்தி குருமா நல்லா இருக்குங்க. சப்பாத்தி ஆயில் இல்லாமல் ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா திருப்தியாக டின்னர் முடிச்சாச்சுங்க. இப்போ நின்றுட்டுருக்கவர் வந்து 7 வருஷமாக இந்த மெஸ்ஸில் ஒர்க் பண்ணுறதாகவும், இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கவர் இந்த 4 வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணுறதாகவும் நம்மக்கிட்ட சொன்னாங்க. இங்கே வர்றது எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குங்கம்மா அப்படின்னும் சொன்னாங்க. இப்போ நம்ம கிச்சன்லேயே உள்ளேயே போயிட்டோங்க. இட்லி வந்து நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு பாருங்களேன், தும்பப்பூ மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல, ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுருந்தாங்க. அப்புறம் பூரி மசால் வந்து ஒரு பக்கெட்டில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தேங்காய் சட்னிங்க. தேங்காய் சட்னியுமே ரொம்ப தண்ணியாக இல்லை, ஓரளவுக்கு கெட்டியாக இருந்துச்சு. அப்புறம் சாம்பார் அடுப்பில் இருந்துச்சுங்க, நல்லா சுட சுட சாம்பார், டிஃபன் சாம்பார் இருந்துச்சு. அப்புறம் சப்பாத்தி குருமாவும் குக்கரில் கலக்கி வச்சுருப்பாங்க போல இருக்குது, அதுவுமே வந்து அடுப்பு மேலேயே இருந்துச்சுங்க. மூடி போட்டுருந்துச்சு. நான் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி திறந்து பார்த்தேன். அப்புறம் இப்போ சப்பாத்தியுமே ஆர்டருக்கு போட்டு வச்சுருக்காங்க. அடுப்படி எல்லாமே வந்து நல்லா க்ளீனாக இருந்துச்சுங்க. நான் அவர்கிட்ட கேட்டுட்டு தான் உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி நான் பார்த்துட்டு வந்தேங்க. இவ்வளோ வெரைட்டி பண்ணாலுமே நல்லா நீட்டாக வச்சுருந்தாங்க அடுப்படி எல்லாமே. இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு மதுரா மெஸ் உரிமையாளர் சகோதரர் சுகுமார் அவர்கள்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு நம்ம கிளம்புனோங்க. இப்போ என்ன பேசுகிறாங்கங்கிறத பார்க்கலாம். நீங்கள் தான் சொல்லணும், இன்றைக்கி உங்கள் ஹோட்டல் வந்திருக்கோம். அதாவது நான் கிட்டத்தட்ட 3ஆவது தலைமுறையாக இந்த தொழில் செஞ்சுருக்கோம். முதல்ல கண்ணன் போங்க எங்கள் 1948 நாலுக்கார சேர்த்து மாதிரி வச்சாங்க எங்கள் தாத்தா. எங்கள் கூட எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பா 9 பேர் இருந்தாங்க. அப்புறம் 1980 எங்கள் அப்பா இங்கேருந்து போய் பழைய கோட்டு கட்ட மாதிரி நாராயணா அவர் வந்து இன்னும் நடந்துட்டு தம்பி பார்த்துக்கிறாங்க அந்த இடத்துல. நாங்கள் இங்கே வந்து அடுத்து 2015 ஆரம்பிச்சு இங்கே வந்து அதாவது ஊருக்கு வந்து இந்த பக்கம் வளர்ந்துட்டு வருது, இதோட வளர்ந்து இருந்தோம். விசேஷம் எங்கேயோ தேடி பெரிய நேரம் தேடி கிடைக்காம கோயிலுக்கு இடம் கிடச்சிது. அதுவும் கடவுள் தான் கிடச்சிருந்தது. அது நல்ல வசதியாக போச்சுங்க. நாங்கள் அந்த அந்த காலத்தில் கண்ணன்பூர் பெரிய பேர் உள்ளது, நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவு அப்பா சம்பாதிச்ச பேரை காப்பாற்றி முயற்சிக்கிட்டு நல்ல முயற்சிக்கிறோம். நம்ம வந்து சம்பாதிக்கலாம், சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு தர காசு தான் நம்ம கொடுத்தோம். வயிறு ரொம்ப திருப்தியாக அதுக்கு தர காசு அப்படின்னு அதான் விட்டு மற்றோட என்ன சம்பாதிச்சா நிற்காது அப்படின்பாரு. அவங்க நாங்கள் பேசி செஞ்சுருக்கோம். அந்த அளவு கம்மியை பார்த்துருக்காரு. இங்கே நாங்கள் வந்து செய்கிறது வந்து பழைய முறைப்படி எல்லாம் சாம்பார் எல்லாம் நாங்கள் அரைச்சிட்டு தான் பண்ணுறோம். தேங்காய் எல்லாம் பண்ணுறோம், குறைக்கிறது எல்லாம் செய்யறோம். வேறு எந்த விதமான நாங்கள் சேர்க்கறது வீட்டு முறைப்படி வீட்டு சாப்பாடு சொன்னேன். இது தவிர நாங்கள் வந்து காலையில் டிஃபன் 7 நாளைக்கு ஆரம்பம் 11 மணி வரைக்கும் இருக்கோம். 11 மணிக்கு மேலே தயிர் சாதம் ஏதாவது உணவு சாதம் 12 மணிக்கு சாப்பாடு. நாங்கள் அந்த 5 அளவுக்கு ரெடி பண்ணிருக்கோம். ரெகுலர் இட்லி, பூரி, சப்பாத்தி, புரோட்டா, ரோஸ்ட்டு, ரவா ரோஸ்ட், நெய் ரோஸ்ட் இல்லாமல் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் போடுவோம். இன்றைக்கி வந்து கோதுமை ரவா, நாளைக்கு பெசரட்டு, சனி திங்கள் அடாவியில் இது சொல்லுவாங்க. புதன்கிழமை பணியாரம், மினி டீ சாம்பார் போடுறோம். நிறுத்திட்டோம். இல்லை இதாக ஸ்வீட்டெலாம் அந்த காலத்தில் வந்து நெய் தான் ஸ்வீட் எல்லாமே. அதான் எங்கள் அப்பா ரொம்ப சொல்லுவாங்க, விலை அதிகமாக இருக்குமாங்க, இப்போ நெய்யில் போடுறாங்க. கேசாமல் எல்லாரும் மாதிரி அதில் போட்டு அது போடுறதுக்கு 1000 கடை இருக்குது. அங்கே போய் வெட்டினா வாங்கி ஆயில் போட சொல்லி நெய்யில் போட சொல்லி அவங்க இன்ட்ரெஸ்ட் வாங்கி கொடுக்குறாரு. அந்த நெய்யில் தான் போடுறது குவாலிட்டியை போயிட்டு கோவிலுக்கு வரவங்க முக்கால்வாசி இந்த சிவராத்திரி நாங்கள் முடிக்க 12 மணி ஆயிடும். கோயிலுக்கு எங்களை வியாபாரம் கொடுத்தா. இதை தவிர கோயிலில் வந்து எதாவது விசேஷம், அதாவது கல்யாணம் மூர்த்த நாள்லாம் கல்யாணத்துக்கு இங்கே வந்து டிஃபன் ஆடுறேன், சாப்பாடு ஆடுறேன், இந்த மாதிரி நிறையா சாப்பிடுவாங்க சொல்லிட்டு வெளியில அனுப்புவோம். வெளியில அனுப்புவோம். லஞ்ச் எல்லாமே அனுப்புவோம். இங்கே வந்து அந்த அந்த மூர்த்த நாளில் இங்கே வந்து சாப்பிடுவோம். 20 பேர் 30 பேர் 50 பேர் சொல்லி ஆர்டர் 3 பேர் மாதிரி. வெஜ் மீல்ஸ் 100 ரூபாய் அன்லிமிட்டடு. சாம்பார், மோர் குழம்பு, ரத்த குழம்பு இருக்கும், ரசம், மோர், கூட்டு பொரியல், அப்பளம். இது மோர் பார்சல் தான் 120. ஊறுகாய் வந்து அவக்காய், மாங்காய் 40, மற்ற மாங்காய் தூக்கு, கடாரங்காய், நாத்தங்காய், எலுமிச்சம்பழம், மாங்காய் கிழங்கு ஊறுகாய் இதெல்லாம் இதோட புளிக்காய்ச்சல் புளிசாதம். அது இல்லாமல் நீங்கள் வந்து சாதாரணமாக வீட்டில் ரைஸ் வச்சுட்டு
சாம்பார் ரசம் பொரியல் வேணாலும் அது 2 பேருக்கு 4 வாங்கிக்கலாம். பேருக்கு வாங்கிக்கலாம் இல்லையா? வாங்கிக்கலாம். அதுதான் எல்லாருக்கும் ரொம்ப யூஸாக இருக்கும். நிறைய பேர் நம்ம வந்து வாங்கி போவாங்க எல்லாம். சாம்பார் கூட்டு பொருள் ரசம் பொருள் எல்லாமே தருவோம். ஒரு வாங்கி நானே எப்பயாச்சும் ஒரு நாள் வாங்கிடுவேன். நல்லா இருக்கும். அது மைல்டாக வீட்டில் செய்கிற டேஸ்ட். ஆமாம், அதிக காரம் உடல் நலம் பாதிக்காது, அதிக காரம் அதிகம் இல்லாமல் செய்வாங்க. ரொம்ப நாள் வரணும் வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஆமாம், நீங்கள் ஒரு நாள் கேட்டீங்க, நான் சொன்னாங்க, அப்புறம் ஃப்ரீயாக போயிடுச்சிடலாம். இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன். சரி. சரி போகலாம் அப்படின்னு வந்தாச்சு. நல்லா இருந்துச்சு. இட்லி ரவா ஃபுல்லாக சாப்பிட முடியல, அவ்வளோ பெருசு. சப்பாத்தி வாங்கிக்கிட்டேன், ஆயில் இல்லாமல். அந்த வெஜ் குருமா ரொம்ப நல்லா மைல்டாக நல்லா இருந்துச்சு. நீங்கள் சொன்னாங்க ரொம்ப சூப்பர். இது வந்து நாங்கள் இன்னும் நல்லா செய்யறதுக்கு உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி எல்லாம் கண்டிப்பா சொல்லுவாங்க. கண்டிப்பா நிறைய பேர் இதை பார்த்து உங்க ஹோட்டலுக்கு வரணும். இந்த மாதிரி ஒரு மதுரா ஹோட்டல் கரூர்ல இருக்கு அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு வந்து தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அது உண்மை. வாடகை இடம், ரெண்டாவது கோயில் சொந்தமான இடம் இருக்குது. இது வாழ்க்கை பழைய பில்டிங்னா தொடாதீங்க, இங்கே உங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க. ஆனால் யூஎஸ் வந்து நல்லா இருக்குது, வீடை மாற்றாதுங்கிறாங்க. நல்ல சீலிங் ஹைட்டு. வெயில் தாக்காது. ஆமாம். உங்களை மாதிரி யூடியூபர்லாம் நிறைய பேர் நம்ம கடைக்கு வந்துட்டு எடுத்து போடுறத பார்த்து நிறைய பேர் வர்றாங்க. அப்புறம் ஒருத்தவங்க சாப்பிட்டுட்டு வெளியில் போய் சொன்னால் அதை தொடர்ந்து கஸ்டமர்ஸும் எங்களுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நல்லா எங்க நடந்தாலும் நம்ம வந்து கரியா போறோம், அவ்வளவுதான். இது வந்து வயிறு மனசும் நிறைய விஷயம் இல்லைங்களா? 4 பேர் திருப்திப்படுத்துறது போதும்னு சொல்லக்கூடிய ஒரே ஐட்டம் ஒரே இதுதான். வயிறு மட்டும்தான் போதும், வேற எதையாவது நமக்கு திருப்தி வராது. திருப்தி அதனால நீங்க வெளியூர்ல இருக்கிறவங்களா இருந்தா கூட பரவாயில்லைங்க. நீங்க கரூரை கிராஸ் பண்றீங்க அப்படின்னா லஞ்ச் டைமோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்டோ எப்பவா இருந்தாலும் நீங்க வந்து மதுரா மெஸ் ஒரு முறை விசிட் பண்ணிக்கோங்க. கரூர்ல இருக்கவங்களுமே வந்து ஈஸ்வரன் கோவில் பக்கத்துலயே இருக்குங்க மதுரா மெஸ். கண்டிப்பா இங்க ஒரு நாள் வாங்க. ஒரு பார்சல் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். ஈஸ்வரன் கேட்டால் சொல்லுவாங்க. இங்கே என்ன சொல்லுவாங்க, இது முக்கியமான தகவல். ஞாயிற்றுக்கிழமை 11 வீட்டில் கடை, மதியம் சாயந்தரம் நாளைக்கு ஒரு நாள். அது நிறைய பேர் நேரத்தை வந்து கேட்டு போயிடுவாங்க. ஒர்க்கர்ஸ்க்கு வந்து லீவ் விடணும், உங்களுக்கு ஒரு நாள் ரெஸ்ட் வேணும் இல்லைங்களா? அதனால் அது 11 கடை தெரியும். சில பேர் லீவுங்கிறனால வராங்க, வந்து பார்த்தா கடை பூட்டிருக்கிறாங்க. அதுக்காக தகவல் சொல்லிடுறேன். ரொம்ப சந்தோஷம். சரி, சந்தோஷம். அரிசி அப்பளத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க. சரி, அதனால் அரிசி அப்பளமும் ஒரு பாக்கெட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு வந்து இப்போ அரிசி அப்பளமும் வாங்கி கிளம்பிட்டேங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அப்பளம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருந்துச்சுங்க. ஆனால் நம்ம வந்து சின்ன சின்னதாக உடச்சி போட்டு எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். ஏன்னா ரொம்ப பெருசுங்கிறப்ப எண்ணெய் அதிகமாக ஊற்றுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம உடச்சி போட்டு கூட பொரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு நானும் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு தான் போகிறேங்க. இது தீபாவளி டைம்லாம் பாதாம் அல்வா எல்லாமே ஆர்டர் பண்ணி கொடுப்பீங்க. உண்டு. அது வந்து காரம் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடும். இந்த டால் மிக்சர் மாதிரி எல்லாம் அந்த இது இருக்குது. இந்த பாசிப்பருப்பு உருண்டை, ரவா உருண்டை, அந்த மாலை எல்லாமே மாதிரி போட்டு. தங்கம் மாமியோட ரிலேஷன் நீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம். சோமரசம்பேட்டை. சோமரசம்பேட்டை ஆமாம். தங்கம் நல்லா மாமிக்கு ரிலேஷன். நாகேந்தூர் எல்லாம் இங்கே ஒரே இதாக இல்லை. நாகைநல்லூர் சொல்லுவாங்க, அடிக்கடி மாமி சொல்லுவாங்க. நாகேந்தூர் இந்த சீரானத்துக்கு கூப்பிட்ற சீதாகிராந்து வாங்க. ஏப்ரல் 4 அப்படியா? விசேஷமாக இருப்பாங்க. விக்னேஷ் போயிருக்கீங்கல்ல? போயிருக்கேங்க ஒரு தடவை. விக்னேஷ் ஒரு முறை போயிருக்காங்க. அப்படியா? நீங்க இந்த முறை ஞாபகமா கூப்பிடுங்க, நான் வரேன். கண்டிப்பாக நான் சொல்லிடுறேன். கண்டிப்பா வரேன். வாங்க.